Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல். இது பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல பண்ணக்கூடிய அதே ஸ்டைல்ல தான் பண்ணிருக்கோம். பொங்கல் அப்படினாலே கோயில் பிரசாதத்துல இருந்து கல்யாண வீடு பந்தி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ரொம்ப சுவையா பண்ணுவாங்க. நம்ம வீட்ல ட்ரை பண்ணும்போது நிறைய பேருக்கு சொதப்பலாயிரும். அதுக்கான ரீசன் என்னென்ன டிப்ஸ் நம்ம பயன்படுத்தி இதை சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க டீட்டெயிலா பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களாலையும் ஈஸியா ரொம்ப டேஸ்டியா வீட்ல செய்ய முடியும். சரி, இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வெண்பொங்கல் பண்றதுக்காக ஒரு குக்கர்ல சரியா 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவுன்னு பாத்தீங்கன்னா 125 கிராம் அளவு கப்பு. இதுல 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மூங் டால் பாசிப்பருப்பு. இப்ப இதையும் சேர்த்து நல்லா நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு 3ல இருந்து 4 தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணி எடுங்க. இதுல இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி, கல்லு, மண்ணி எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். தண்ணியோட அளவும் ரொம்ப முக்கியம். வேக வைக்கும் போது ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ குக்கர்ல மூடி போட்டுட்டு இதை ஒரு 3ல இருந்து 4 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுக்க போறேன். உங்க குக்கரோட அளவை பொறுத்து நல்லா வேகிறபடி நீங்க விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 விசில் அடிச்சிருச்சு. இப்ப நான் இதை ஓபன் பண்ணி பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா இந்த ரைஸும் அப்புறமா இந்த பருப்பு எல்லாமே நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தது எதுவுமே இதுல இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த டைம்ல நீங்க இதை அப்படியே எடுத்து ஒரு கடாய்க்கு மாத்திரலாம். இல்ல அப்படின்னா நீங்க குக்கர்லவே அப்படியே பண்ணலாம். நான் கடாயில மாத்திருக்கேன். இப்ப எல்லா சாதத்தையுமே நம்ம இந்த கடாய்க்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல சூடான தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். நல்ல ஹாட் வாட்டரா இருக்கணும். பச்சை தண்ணி இந்த மாதிரி எல்லாம் நீங்க சேர்த்துடக்கூடாது. நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி 2 கப்பு சேருங்க. நான் சொல்ற அளவுகளோட அதே மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். இப்ப தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கும் போதுதான் அடி பிடிக்காம இந்த தண்ணியும் இந்த சாதமும் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரும். நல்ல கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது லேசா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா இது இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுல முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இதுல ரவை சேர்க்கணும். நிறைய பேர் ரவை சேர்க்காம பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நம்ம சரியா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்கணும். ரவை சேர்க்கறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துட்டு உடனேவே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். ஒரேடியா போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அது கரெக்டா வராது. இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம 2வது ஸ்பூனும் சேர்த்துட்டோம். இந்த மாதிரி சேர்த்து கலந்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுட்டு ஒருத்தங்க லேசா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒருத்தங்க ரவையை மேலோட்டமா தூவி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்க அப்படின்னாலும் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இப்ப இது நம்ம இந்த அளவுக்கு ரவை சரியா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப பாருங்க, இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருக்கும். பாருங்க, பொங்கல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல இது கொஞ்சம் இருக்கும். இது அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இது எந்த அளவுக்கு சூடா இருக்கோ சூடு இருக்கிறது வரை இதோட சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடைசியா நெய் சேர்க்கலாம்.
எண்ணெய் சேர்த்து பண்ணும்போதும் இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு கம்பைன் கொடுக்கும். அதுக்காக இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்திருக்கேன். இந்த நல்ல மிளகு என்னன்னா நல்லா இந்த மாதிரி வெடிச்சு தெறிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா வெடிச்சு தெறிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்ததா நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 வரமிளகா, அப்புறமா ஒரு 10 போல முந்திரி பருப்பு, கடைசியா தான் சீரகம் சேர்க்கணும். இல்லைன்னா சீரகம் வந்து சீக்கிரமாவே கரிஞ்சிரும். அதனால இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெயில வறுத்தெடுங்க. வறுத்தெடுத்துட்டு இதை அப்படியே நம்ம பொங்கல்ல வந்து இமீடியட்டா சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து கொடுங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு கம்பைன் கொடுக்கும். இந்த எண்ணெய் எவ்வளவு சூடா இருக்கோ அதே மாதிரி பொங்கலும் எவ்வளவு சூடா இருக்கோ அந்த சூடு தீர்றது வரைக்கும் பொங்கல் வந்து இதே மாதிரி நல்ல குழைவா வாயில வச்ச உடனே நல்ல கரையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது, ஒரு மீடியமான அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு இதே மாதிரி நல்ல சாஃப்டா தான் இருக்கும். இப்ப கடைசியா நம்ம இதுல வந்து நெய் சேர்த்துக்கலாம். தாராளமா சேருங்க. ஒரு 1/4 கப் தேவைன்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நெய்யை மேலோட்டமா கொஞ்சமா சேர்த்துட்டு லேசா மட்டும் கலந்து விடுங்க. இதை கலந்து விட்டதுமே பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா பொங்கல் வந்து டேஸ்டியா இருக்கும். நெய்யோட சுவை அப்படிங்கறதே ஒரு தனிதான். நெய் சேர்த்து நம்ம பொங்கல் பிரசாதத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப நெய் சேர்த்து இந்த மாதிரி லேசா கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பொங்கல் செய்யும் போது எப்பவுமே செஞ்சு முடிச்சிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்கான சிம்பிளான ஒரு சாம்பார் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும். இப்போ இதுக்காக எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறமா ஒரு 2 வரமிளகா இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்ப வறுத்தெடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இந்த ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் பண்ணுங்க. நல்ல மணமா டேஸ்டா இருக்கும். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் 2 வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைம்ல ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலையும் நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பாகம் கொஞ்சம் வதங்கினா போதும். ஓகே, இப்ப நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இனிமே காய்கறி சேர்த்துடலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், அப்புறமா ஒரே ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமா முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பம்கின் சேர்த்துக்கலாம். அப்புறமா குக்கும்பர் எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து இந்த மாதிரி வதக்கும் போது காயெல்லாம் சீக்கிரமாவே வந்துடும். அதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 1/2 பாகம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டோ இல்ல அப்படியே நார்மலாவோ வேக விடுங்க. இப்ப பாருங்க ஒரு பகுதி அளவு நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இதுல பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இது இவ்வளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த காய்கறி கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஒரு 30 செகண்டுக்காவது நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்ப வந்து இதுல புளி கரைசல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சிருந்தேன். இது வந்து ஒரு சரியா ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம லேசா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு இதை நல்லா வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் தண்ணி சேர்க்கணும். துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்க வந்து பாசி பருப்பு கூட சேர்க்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நல்லா நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப இந்த பருப்பு அப்புறமா இந்த காய் மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடணும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இதுல பெருங்காயத்தூள் நம்ம வந்து சேர்க்கணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேருங்க. காயப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா தான் பருப்பு சேர்த்திருக்கனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கும். இப்போ காயப்பொடியும் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டா நம்மளோட டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்ல மணமா இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலான இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பொங்கல் அப்புறமா சாம்பார் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு. நம்ம சாம்பார் செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் அந்த பொங்கல் அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே தட்டிட்டு நம்ம வந்து உடனே சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடா இருக்கும்போது சாப்பிட கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பரா டேஸ்டியா வரும். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க பர்ஃபெக்டா எப்படி பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், எவ்வளோத்துக்கு நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.